நமஸ்காரம். குருஜி வேளா மீனராசியை பற்றி பேசப்படுது. சில மாதங்களுக்கு முன்பே உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். புது ஆண், புது பெண் துணை, கணவன் மனைவி, வேறு புது மனிதர்கள், புது ஆண்கள் தொடர்பு, இதெல்லாம் தேவையில்லாமல் ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய நேம், உங்கள் பெயரை கலங்கப்படுத்தக்கூடிய நேரம் இது. தொழில் கூட்டாளிகளின் பிரிவு, கணவன் மனைவி பிரிவு, கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக ஏற்படுத்தி விட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஆனால் 2ஆம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய செவ்வாய் தன வருவாயை இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக வச்சுருப்பாரு. புது மனிதர்கள் சேர்க்கை மூலமாக பெரிய தனத்தை ஏற்படுத்துகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு டிராஃப்டிங் நாலேஜ், இந்த லாயர்ஸு, ஆடிட்டர்ஸ், இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பலம் பொருந்திய நிலைக்கு போவாங்க. அவங்களுடைய பேப்பர் சக்ஸஸ் ஆகும். அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல அந்த சொத்து அல்லது அவங்க வச்சிருக்க வயல் நிலங்கள் இதன் மூலமாக வருவாய் ஏற்படுத்தி விட்டுருவார். இருந்தாலும் சற்று கடன் சுமையுடன் கலந்த வருவாயை ஏற்படுத்துவார். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த மாத காலங்களில் குழந்தை செல்வங்களுக்கு செலவு நிறைய ஏற்படுத்துவார். நான் பெரும்பாலும் இந்த ராசியில் எல்லாருக்கும் ஒரு 4-5 ராசிக்கு குழந்தை செல்வங்களுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டியதும் வரும்னு சொல்கிறேன். தற்செயலாக அது ஜூன் மாதமாக போயிடுது, ஜூன் ஜூலையாக போயிடுது. இயற்கையாகவே நடக்கிறது, அவங்க ஜாதக ரீதியாகவும் அதில் இருக்குது. சத்ருஸ்தானாதிபதி 4ல் போய் உட்காந்துருக்கனால எதிரிகளும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எதிரிகளுடைய நிலையை தெரிந்து அவரோட தேவையில்லாத பிணக்கங்களை ஏற்படுத்தி வச்சோம்னா அவங்க மூலமாக தொல்லையை உண்டு பண்ணிடும். அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தொழில் முனைவராக இருக்கட்டும், தொழில் புதுசாக தொடங்கியவர்கள், ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள், அவர்களுக்கு போட்டியாளர்களை இந்த நேரத்தில் தொந்தரவு செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் தொந்தரவு செஞ்சேன்னா போட்டியாளர் வளர்ந்து விடுவார், நீங்கள் தாழ்ந்து விடுவீர்கள். மிக ஜாக்கிரதையாக கையாளுங்க. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நேர் 7ல் இருக்கக்கூடிய ராகு, லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவி பிணக்கையும் காதலன் பிணக்கையும் தேவையற்ற உறவுகள் மூலமாக அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். உறவுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். பாகிஸ்தானாதிபதி நல்லா இருக்கனால அப்பா நான் சொன்ன மாதிரி இந்த மாத காலங்களில் தாய் தந்தையர்கள் வயோதிக காலத்தில் இருப்பவர்கள் உங்களிடம் நேரடியாக வந்து பேசி யாருக்கு என்ன சொத்து வேணும் என்னன்னு அவங்களே பிரித்து கொடுக்கக்கூடிய நேரம். இது ஒரு அற்புதம். அந்த மாதிரி கிடைச்ச சொத்துக்களை நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய சூழலும் இதில் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா அந்த வாங்கின சொத்தை தேவையில்லாமல் செலவழிச்சு மீண்டும் கடனில் சிக்கிக்குவீங்க. ஸோ மூதாதையர்கள், தாய் தந்தையர்களுடைய சொத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம்தான் அந்த மீனராசி. நீங்கள் கிடைக்கும்போது நிச்சயம் மகிழ்வீங்க. இறையருளால் நான் சொல்வது, வெள்ளி இரவு தலையணையில் கருப்பு துணியை முடிந்து வைத்து சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் போட்டு பெருமாளை வழிபட உங்களுடைய மலையில் குடை போன்று இந்த சனியின் பிடியிலிருந்து நீங்கள் சற்றே தப்பித்துக் கொள்வீர்கள். முழுமையாக அல்ல.